முரண்பட்ட இரண்டும் சரியா இருக்க முடியாது. ஆனால் முரண்பட்ட இரண்டு விஷயங்களை தூக்கி பிடிக்கிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? அறிவாளிகளா தான் இருக்கிறார்கள். அப்ப அறிவாளிகளாக இருப்பதால் மட்டும் நல்லது கெட்டதை கரெக்டா துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இறைவன் வந்தா தான் சேஃப்டி விளங்குதா? ஏன் அப்படி சொல்றோம்னு, அப்ப மனிதன் என்னதான் பெரிய அறிவாளியாக இருந்தா கூட அவன் ஒரு விஷயத்தை கண்டறியும் விஷயத்தில் அவன் தவறு செய்து விடுகிறான். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் என்னதான் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு ஆசாபாசங்கள், கோபதாபங்கள், பசி, உறக்கமின்மை, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பலவிதமான பிரச்சனைகளை மனுஷன் டெய்லி சந்திக்கிறான். ஒவ்வொரு மணி நேரமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவனை சரியாக சிந்திப்பது தடுக்கிறது. கவலையா இருக்கும்போது ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? சோகமா இருந்தா ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? கோபமா இருந்தா ஒழுங்கா முடிவெடுக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கான், விரட்டிட்டு வர்றான், அந்த நேரத்தில் போய் சிந்தனை செலுத்தினா ஒழுங்கான ரிசல்ட் நமக்கு வருமா? அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பலவீனங்கள் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் அவங்க அனைத்தையும் சரியா சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கரெக்டா சொல்லக்கூடிய ஒருத்தன் இந்த மாதிரியான பலவீனங்களுக்கு உட்படும் பொழுது தப்பா சொல்லிடுறான். அப்ப நம்ம எப்படி அவனை நம்புறது? அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார்னா அந்த அறிஞர் பொண்டாட்டி சண்டை போட்டு எதாவது சொல்லியிருப்பாரு, தப்பா போயிருக்கேன். அறிஞர் கரெக்டா இருக்கலாம். அந்த அறிஞருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவர் எப்படி கரெக்டா சொல்லியிருப்பாரு? அவருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னதான் அறிவாளியா இருக்கட்டுமே, அவருக்கும் சில பிரச்சனைகள். முதல்ல 100% அறிவாளியா இருந்தா கூட 100% சரியா கண்டுபிடிக்க இயலாதுங்கிறது ஒண்ணு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாளி சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க. ரெண்டாவது என்ன, அப்படியே அனைத்தையும் சரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவர் வாழுகிற இந்த உலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது அப்ப மூளை ஷார்ப்பா வேலை செய்யாது. அப்ப ஒண்ணு கிடக்கும் அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னா என்ன முடிவுக்கு வரணும்? மனுஷன் சொல்றத ஆதாரமா எடுத்தா நம்ம நாசமா போயிருவோம். ஏன்? அவன் எந்த நேரத்தில் என்னத்தை விளங்கினா என்னத்தை சொன்னா நம்ம கண்டுபிடிக்க இயலாது. இறைவன் சொல்வதுதான் நமக்கு சேஃப்டியான. இறைவன் பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்ப இந்த ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் அப்ப இறைவனிடமிருந்து வர்றதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானதா இருக்கும். எல்லா மனிதர்களும் தப்பு செய்யறவங்களா இருக்கிறாங்க. தப்பே இல்லாதவனா இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம் உள்ள ஒரு தனி சிவத்து அது. அப்ப அந்த சிவத்து உடையவன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு நல்லதுங்கிற வகையிலையும் இது நமக்கு புரிகிறது. அடுத்து என்ன, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்த விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலேயே இதை நிறைய பேர் விளங்குறது கிடையாது. ஆனா விளங்காம கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன விளங்குறது கிடையாது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்களுடைய எல்லா செயல்களையும் 40 வயசுக்கு பின்னாடி உள்ள செயல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு தான் செயல்பட்டு இருக்கணும். அவங்க தப்லீகா இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும், வேற எந்த ஒரு இயக்கத்துக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்களுடைய வாழ்க்கையை இரண்டு வகையாக பிரித்து ஒரு வகையான வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு வகையான வாழ்க்கையை நம்ம யாருமே எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன் எடுத்துக்கொள்ளல? எதை எடுத்துக்கொள்ளல? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற அடிப்படையில் செய்த காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் இல்லாம மனிதர் என்கிற முறையில் அவங்களாக அந்த ஊர் வழக்கப்படி செய்து கொண்ட காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா நம்ம எதை மட்டும் மார்க்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? வணக்கம் என்கிற பெயர்ல, வஹி என்கிற பெயர்ல அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற அடிப்படையில் எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அதைத்தான் மார்க்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நவீன சாதனங்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நடந்துதான் போயிருப்பாங்க, ஒட்டகத்துல போயிருப்பாங்க, கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு இருப்பாங்க, ஒரு போர்வை போத்தி இருப்பாங்க. ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காலத்துல என்ன மூலிகை மருந்து இருந்துச்சோ அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த காலத்துடைய மெத்தட்ல என்ன உணவு முறை இருந்துச்சோ அதை சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சுன்னத்துன்னு யாராவது சொல்றாங்களா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போனதுனால நம்மளும் ஒட்டகத்துல தான் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உலகத்தில் இருக்குதா? இல்ல.
ஏன் இல்ல? நபிகள் நாயகம் போனது நெசந்தானே. போனது நெசமா இருந்தாலும் அது வஹி அடிப்படையில் போகல. ஒட்டகத்துல போனாங்கள, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து நீ ஒட்டகத்துல போன, அப்படியே போனாங்க. நபி ஆகுறதுக்கு முந்தி ஒட்டகத்துல போனாங்க. நபிகள் நாயகத்துல எதிரிகளும் ஒட்டகத்துல போனாங்க. அவங்க இந்த காலத்துல இப்ப பிறந்திருப்பார்களே, ஆனால் அவங்க சைக்கிள்லயோ பஸ்லயோ கார்லயோ இப்ப போய் விமானத்திலேயோ தான் போயிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் என்ன வசதி இருந்துச்சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் ஒட்டகத்தில் போனார்கள். அப்ப ஒட்டகத்தில் போனது நெசம், ஆனா அது மார்க்கம் இல்ல. ஏன் மார்க்கம் இல்ல? அது வஹியில் அவங்க செஞ்சது கிடையாது. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து செய்யல. கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹியா? இல்ல. அவங்களும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. நபியா ஆகுறதுக்கு முன்னாடியும் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. அவங்களுடைய எதிரிகளும் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. அது அந்த ஊர் வழக்கம். அந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட முடியும் என்ற நபியாகவே ஆவலன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. ரசூல் என்ற அடிப்படையில கோதுமையை சாப்பிட்டாங்க. ரசூலே ஆகாமே முகமதுன்னு பிறந்து முகமதாக மூத்தா போயிருந்தாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு என்ன சாப்பிட்டு இருப்பாங்க? கோதுமை தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள் என்பது நிஜம், ஆனால் அதை நம்ம எடுத்துக்கொள்வது இல்லை. ஏன்? அது வஹியில் செஞ்சது இல்ல. கையை உயர்த்தினாங்க, அது வஹியில செஞ்சது. நெஞ்சில கட்டினாங்க, அது வஹியில செஞ்சது. அதே மாதிரி ருக்கு செஞ்சாங்க, சஜதா செஞ்சாங்க, தஸ்பீ செஞ்சாங்க, திக்ர் செஞ்சாங்க. அது மாதிரி இதை ஹலால்னாங்க, இதை ஹராம்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இதுல வந்தது. இதெல்லாம் நபி அவருக்கு முந்தி அவங்க செஞ்சது கிடையாது. வஹிங்கிற அடிப்படையில் என்னவெல்லாம் செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சோ அது அனைத்தையும் நம்ம எடுத்துக்கொள்றோம். வஹி இல்லாமல் மனிதராக அவர்கள் செய்ததை எல்லாம் நம்ம என்ன செய்வது இல்லை, எடுத்துக்கொள்வது இல்லை. அப்ப இத அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை வந்து நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். எப்படி விளக்குறாங்க? மதீனாவுக்கு அவங்க போன ஆரம்ப புதுசுல அங்க உள்ள மக்கள்லாம் விவசாயம்னா அரிசி பருப்பு விவசாயம் இல்ல, பேரிச்ச மரத்தை வந்து அவங்க அந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல வந்து என்ன செய்யறாங்க, ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி இணைப்பு செய்து அதன் மூலம் விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அது நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு புதுசா தெரிஞ்சு. மக்காவுல இல்லாத ஒரு பழக்கம், மதீனாவுடைய மக்கள்கிட்ட மட்டும் அதை பாக்குறாங்களா, ஒரு டிஃபரெண்டா அவங்களுக்கு தெரியுது. என்ன பண்றாங்க, லவ்லம் தஃபாலு, இது நீங்க விட்டுறலாமே, எதுக்கு எப்படி செய்யறீங்க? அதே மாதிரி அந்த மக்கள் விட்டுட்டாங்க. விட்டா மகசூல் குறைஞ்சு போச்சு. போன வருஷம் எவ்வளவு உற்பத்தி ஆச்சோ அந்த அளவுக்கு உற்பத்தி வரல. இப்ப என்னவாச்சு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்க பேரிச்ச மரத்துக்கு என்ன ஆச்சு? அப்ப அந்த சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க, அதை கேட்டு நாங்க பண்ணணும், எங்களுக்கு வந்து அந்த மகசூல் குறைஞ்சு போச்சு. அந்த டிவி கட் பண்ணி விட்டுருமா, டிவி கட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப எங்களுக்கு மகசூல் குறைஞ்சு போச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. உடனே என்ன ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நான் வந்து தீன் விஷயமாக, வணக்க வழிபாடுகள் மார்க்க விஷயமாக எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்க கடைப்பிடிங்க. உலக விஷயமாக நான் எதையாவது சொன்னால் அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய உலக விஷயங்கள் வந்து உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு எப்படி விவசாயம் பண்ணுவது, எப்படி மருத்துவம் செய்வது, எப்படி உணவு சமைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யணும், என்னை விட உங்களுக்கு தான் தெரியும், அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்கம் தர்றாங்க. அப்ப என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய அறிவுரைகளை, தங்களுடைய செயல்பாடுகளை ரெண்டா பிரிச்சு காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? வணக்கம் தீனு என்கிற அடிப்படையில் நான் சொன்னா ஏத்துக்கிறங்க, தீனு இல்லாமல் நான் வந்து மனிதன் என்ற முறையில் எதையாவது செய்திருப்பேனே ஆனால் அதை நீங்க ஏத்துக்கிறாதீங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலைய ரெண்டா பிரிச்சு வஹியை ஏத்துக்கிறோம், வஹி இல்லைன்னா விட்டுறோம் என்றால் வஹியை வராதவர்கள் நம்ம எப்படி பின்பற்றுவது? இது அடிப்படை. இப்ப நபிகள் நாயகத்தை 100% பின்பற்றலையே, 100% பின்பற்றலையே. அவங்களுடைய செயல்களே அல்லாஹ் சொல்லி இது செஞ்சதான்னு பாக்குறோமே, அல்லாஹ் சொல்லி செஞ்சதா மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு தோன்றிய அடிப்படையில் செய்ததா என்று வேறுபடுத்தி பார்த்து வஹி அடிப்படையில் செய்ததை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், வஹி இல்லாமல் செய்ததை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் அப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சில பேர் நம்மள சொல்றாங்களே,
சஹாபிக்கு வஹி வருமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வஹிலன்னு பிரிச்சு போடுறீங்களே. அப்ப வஹியே வராத சஹாபாக்கள், வஹியே வராத இமாம்கள், வஹியே வராத பெரியார்கள், இவர்களை எல்லாம் பின்பற்றுவது எப்படி சரியா வரும்? இந்த இடத்தில் தான் மற்ற எல்லா இயக்கங்கள்ல இருந்தும் நாம விலகுகிறோம். ஜமாத் இஸ்லாமி இருப்பார்கள், அவங்க இந்த அடிப்படையில் இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இருக்க மாட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும், மதுஹபை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்வார்கள். மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று புஸ்தகமே அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம்ங்கிற பெயர்ல 2வது வால்யூம்ல இந்த மதுஹபை பின்பற்றுவது அவசியம்னு சொல்லி இருக்கிறார்கள். மாலை அமர்வுகளிலேங்கிற ஒரு புஸ்தகம் எழுதி